லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காங்கிரீட் வீடு. எந்த ஒரு பூச்சி வேலையும் நம்ம எதுவுமே பண்ணல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம 3 அடி மட்டும் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சைட்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாமே உங்களுக்கு எல்லாமே எந்த ஒரு பூச்சி வேலையும் நான் பண்ணலை. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பூச்சி வேலையுமே பண்ணல. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம உங்களுக்கு ஒரு அடிக்கு ஒன்று நெட்டு வாக்கிலும் கொடுக்குறோம், இந்த மாதிரி குறுக்கு வாக்கிலும் நம்ம லிங்க் பண்ணி கொடுக்குறோம். இதில் நம்ம பழைய வீடியோவெலாம் பார்த்து காமிச்சிருப்பேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு ஊக்கு மாதிரி மடக்கி தான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம டேரெக்டாக கட்டினாலோ அல்லது வெல்டிங் பண்ணாலும் இந்த கம்பினோட ஸ்ட்ரென்த்து குறையும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஊக்கு மாதிரி மடக்கி தான் நம்ம கம்பியை லிங்க் பண்ணி டைட் பண்ணி ஃபுல்லாக நம்ம ஷட்டரிங் வச்சு காங்கிரீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும், இந்த சைட்டில் வந்து ஃபுல்லாக நிறைய நண்பர்களுக்கு கூட இப்போ ரீசெண்டாக சென்னையிலேருந்து வந்து நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு போயிருக்காங்க. நிறைய நண்பர்களுக்கு நம்ம ஒரு உதவிகரமாக இருக்கும். அவங்க ஒரு வீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு தரமான ரேட்டு ஒரு வீடாகவும் ஒரு குறைஞ்ச விலையிலும் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த முயற்சி என்ன அவங்களுக்கு என்னோட ஒரு சப்போர்ட்டு தேவை, கண்டிப்பாக அத்தனை சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நம்ம ஃபுல்லாக அந்த சைடில் எப்படி இருக்குது எல்லாமே அதையும் காமிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிசி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஃபுல்லாக நம்ம அடியில் கம்பி தரையில் ஃபுல்லாக கம்பி போட்டு தான் ஒரு 3.5 இன்ச்சு காங்கிரீட்டுக்கு ஃபுல்லாகவே மேட் காங்கிரீட் மாதிரி எல்லாம் கம்பி போட்டு ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரே லெவலாக உட்காரும். உங்களுக்கு வாங்க நான் இன்னும் காமிக்கிறேன். இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம ஒரு லெவலில் இப்போ பார்க்குறோன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு துல்லியமாகவே ஒரே பிளாட்டாக நீட்டாக பக்காவாக மார்க் பண்ணி ஃபுல்லாக நம்ம தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக இந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் அவுட்ரு வால் எப்படி இருக்குன்றது அதையும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த பேஸ்மெண்ட்டினோட ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி, மண்ணுக்கு கீழே 2 அடி இருக்குது, மண்ணுக்கு மேலே 2 அடி, அதுக்கு மேலே தான் வீடு உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லைனிங் கூட பாருங்கள். அப்படியே அந்த கங்கில் வச்சுக்காமி அப்படியே இந்த கங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றது ஒரு பர்ஃபெக்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷூ எப்படி மார்க் பண்ணுறோன்றது அது தெளிவாக பண்ணிட்டாவே உங்களுக்கு பக்காவாக வரும். வாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய வீடியோனுடைய அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு. இது வந்து நம்ம சிசி காங்கிரீட் பண்ண அந்த லெவல் மட்டும் அதில் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம தெளிவாக அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஷேர்வால் பில்டிங்கிறது எல்லாமே தெளிவாகவும் ஒரு சிறப்பாகவும் நம்ம நிறைய நண்பர்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த ஷேர்வால் பில்டிங்கை பொறுத்தவரையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பூச்சி வேலை இல்லைன்றதுனால இதில் அந்த பூசுகிற காசு எல்லாமே நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த பூசுகிற காசும் சரிங்க, அந்த ஆட்கள் கூலியாக இருக்கட்டும், பீசாண்டாக இருக்கட்டும், எதுவுமே இது தேவையில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சேவிங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியாவாக நம்ம இது செயல்படுத்தி தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய மாவட்டங்களுக்கு இப்போ இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஏழ்மையான முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய நண்பர்களுக்கு ஒரு வீடு கட்ட முடியல, கொஞ்சம் ஏதோ ஒரு 10 ரூபா கம்மியாக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை நான் பண்ணி வீடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த ஹவுஸ் ஓனர் வீடெல்லாம் சும்மா சிமெண்ட் சீட்டை போட்டு தான் ஷெட்டு மாதிரி தான் போட்டு கூடியிருக்காரு. இன்னும் அவருக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லை. அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு இதன் மூலிமா உங்களுக்கு அவங்களுக்கு 10 ரூபா கம்மி ஆகும்னு சொல்லி தான் அவங்களுக்கு நம்ம ஒரு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவர் நமக்கு நிறைய நாள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு பண்ணி கொடுக்கணும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2-3 வருஷமாக வெயிட் பண்ணி தான் நம்ம அவருக்கு நான் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா கேட்டிங்கன்னா இப்போ என்னோட நிறைய என்கொயரிஸ் வருது, நிறைய பில்டிங் வருது. ஏன்னா அவ்வளோ ஒர்க்கும் என்னால் எடுத்து அவ்வளோவும் பார்க்க முடியல. இப்போ யாராச்சும் எடுத்து இதை கற்றுக்கிட்டு பண்ணணுன்னு முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா என்னால் பண்ண முடியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்திலே நான் சிவானு அவர்கிட்ட நான் சொல்லி அவர்கிட்ட எதாவது முடிஞ்சால் அவருக்கு ஒரு வீடு பண்ணி கொடுக்குறேன்னா அவர்கிட்ட தாராளமாக கேட்டு பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருப்போம். சென்னையிலே பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்னேரிலேருந்து ஜெயக்குமார்னு சொல்லிட்டு அவரும் வந்து நம்மக்கிட்ட ட்ரைனிங்காக ஒரு வீடு எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அவரும் முடிஞ்ச வீடு உங்களால் முடிஞ்ச வீடை நீங்கள் கட்டி கொடுக்கணும்னு நான் அதை சொல்லி நான் அவரோட நம்பரே வீடியோவிலேயே நான் கொடுத்துருப்பேன். நான் அதே போல் யாராச்சும் ஒரு முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து என்கொயரி தான் வருதே தவிர என்னால் செய்ய முடியல. ஏன்னா பண்ணி கொடுங்கன்னு ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு வரதுனால செய்யவும் முடியல. நீங்களும் உங்களுக்கு ஒர்க்கு தெரிஞ்சு ஒரு முயற்சி பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ஷேர்வால் பில்டிங்கை பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக.
ஏன்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கங்க, என் வீடியோவை பாருங்கள். நான் அந்த ஆரம்பத்தில் சாதாரணமாக ஒரு செட்டு சட்டரிங் போர்டு வாங்குறது கூட காசு இல்லை. இன்றைக்கி மிஷினரிலாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் பயங்கரமாக இறக்கி நான் வேலை பார்த்துட்ருக்கேன். நம்ம சேனலில் தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோக்களில் நம்ம மற்ற சேனல் ஸ்ரீ ஆஷா எஸோ, சீனிவாசா 2, சீனிவாசா 3ன்னு அந்த மாதிரி 3 சேனலில் இருக்கும். நான் மாற்றி வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முயற்சியாக எடுத்து நம்ம ஷேர்வால் பில்டிங்கை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடு எப்படி பண்ணியிருக்கோம், பேஸ்மெண்ட்டுமாக இருக்கட்டும், மேலே நம்ம பிசிசி போட்டதாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இதில் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.